ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தந்தை பெரியார் அரசினர் பொறியியற் கல்லூரி வேலூர் இந்த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, யூஜி அண்ட் பிஜி, எவ்வளோ சீட்ஸ் இன்டேக் எடுக்கிறாங்க இயர்லி, ஹாஸ்டல் ஃபீஸ் பற்றி இல்லாமல் அண்டு காலேஜ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலூரில் சென்ட்ரல் ஜெயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த காலேஜ் இருக்கும். இந்த காலேஜுக்கு வர்றதுக்கு வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 நம்பர் 2 நம்பர் இது மாதிரி லோக்கல் பஸ்லாமும் இருக்கும். அதில் 1 நம்பரில் ஏறி தந்தை பெரியார் இன்ஜினியரிங் காலேஜ் போகணுன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களை இறக்கி விட்டுருவாங்க. இந்த காலேஜ் 1990 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டிபிஜிஐடி இப்படி ஷார்ட் ஃபார்ம்லேயும் சொல்லுவாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலேஜினுடைய அட்மின் பிளாக் தான். இந்த அட்மின் பிளாக்கில் பிரின்சிபல் ரூம் அண்டு ஆஃபீஸ் ரூம், கிளாஸ் ரூம்ஸ்லாமும் இருக்கும். மொத்தமாக 10 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுமே இருந்திருக்கு. 2018 இருந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் 2025 இருந்து ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்சஸ்லாமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே யூஜி. அண்ட் பிஜி கோர்சஸில் பார்த்தோம்னாக்கா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இது ரெண்டுமே 2002 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் 2001 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 2004 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அட்மின் பிளாக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தோம்னாக்கா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் 1990 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இயர்லி 120 சீட்ஸ் இன்டேக் எடுக்கிறாங்க யூஜியில். பிஜியில் பார்த்தோம்னாக்கா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இருக்குது. இந்த கோர்ஸில் 18 சீட்ஸ் இன்டேக் எடுக்கிறாங்க இயர்லி. பிஜியில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் கோர்ஸ் 2002 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட 2025 நியூவாக யூஜியில் ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தோன்னாக்கா ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங். அதில் 60 சீட்ஸ் இன்டேக் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அட்மின் பிளாக் லெஃப்ட் சைடில் வந்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 60 சீட்ஸ் இன்டேக் எடுக்கிறாங்க இயர்லி. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 60 சீட்ஸ் இன்டேக் எடுக்கிறாங்க இயர்லி. இப்போது சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக இருக்கக்கூடிய மேம் தான் ஜிசி பர்கூரில் இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரியும். அதனால் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் நான் போக சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதனால் வீடியோ உள்ளேயும் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இப்படி தான் இருக்கும். ட்ரிபிள் அண்டு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டுமே ஒரே ஒரு பெரிய பிளாக்காக இருக்கும். இந்த 2 பிளாக்கும் லிஃப்ட் இருக்கும். மொத்தமாக பார்த்தோன்னாக்கா 4 ஃப்ளோர்ஸ் இருக்கும். அண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் 4th ஃப்ளோர்லேருந்து பார்த்தோன்னாக்கா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே இங்கே உட்கார்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஃப்ரீ பீரியட் அந்த லன்ச் டைம்லலாம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் அதோட நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிற வழி இருக்கும். சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு நிழற்கூட மாதிரி இருக்கும். இங்கேயும் நம்ம படிக்கிறதுனால படிக்கலாம். லன்ச் டைம் ஃப்ரீ பீரியட் இல்லாமல் இங்கே இருக்கலாம். அண்ட் அட்மின் பிளாக்கு பேக் சைடில் தான் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் 1990 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 60 சீட்ஸ் இன்டேக் எடுக்கிறாங்க இயர்லி. அதோட பிஜிலையும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது. 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 18 சீட்ஸ் இன்டேக் எடுக்கிறாங்க இயர்லி. நெக்ஸ்ட்டு சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் தான் பிஜி பிளாக் இருக்கும். போஸ்ட் கிராஜுவேட் அவங்களுடைய கிளாஸ் ரூம்ஸ் அது இருக்கும். இதுதான் அவங்களுடைய கிளாஸ். இந்த பிளாக் தான் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிளாக்கு. இங்கே கிளாஸ் ரூம்ஸ்லாமும் இருக்கும். மொத்தமாக பார்த்தோன்னாக்கா 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே லிஃப்ட் இருக்கான்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அதிகமான ஃப்ளோர் இருக்கிற இடத்துல பார்த்தோன்னாக்கா லிஃப்ட் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தோன்னாக்கா இங்கே ஐஸ்கிரீம் அண்டு சில ஸ்நாக்ஸ்லாமும் இருக்கும். இங்கே அதற்கு அடுத்ததாக பார்த்தோன்னாக்கா லைப்ரரி இருக்கும். இந்த காலேஜினுடைய லைப்ரரி பார்த்தோன்னாக்கா இப்படி தான் இருக்கும். இந்த லைப்ரரி பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ வெளியிலேருந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா ஹாஸ்டல்ஸ் அண்டு இன்டோர் ஸ்டேடியம் அண்டு இசி டிபார்ட்மெண்ட் போகிற வழி எல்லாமே ரைட்டில் கட் ஆகிடும். அதாவது லைப்ரரிக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த வே இருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் 1990 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 120 சீட்ஸ் இன்டேக் எடுக்கிறாங்க இயர்லி. அதோட பிஜிலையும் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும் இருக்குது. 2002 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 18 சீட்ஸ் இன்டேக் எடுக்கிறாங்க இயர்லி. அதோட பார்ட் டைம்லேயும் யூஜியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்
30 சீட்ஸ் இன்டேக் எடுக்கிறாங்க இயர்லி. நெக்ஸ்ட்டு இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த காலேஜினுடைய இண்டோர் ஸ்டேடியம் இருக்கும். அதற்கு அடுத்ததாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னுடைய லேப் எல்லாமும் இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸில் காமிக்கும்போது என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக மரமாக இருந்திருக்கும். ஸோ வந்து தெரிஞ்சிருக்காது. இங்கேருந்து பார்த்தோன்னாக்கா லேப் எல்லாமும் தெரியும். நெக்ஸ்ட்டு ஹாஸ்டல்ஸ் எல்லாமும் பார்ப்போம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹாஸ்டல் தான் பார்த்தோன்னாக்கா ஃபைனல் இயர் அண்டு தேர்ட் இயர்க்கான ஹாஸ்டலு. இது வந்து புதுசாக கட்டியிருந்தாங்க. நான் டிப்ளமோ படிக்கும்போதே இதை கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் முடிக்கிறதுக்குள்ளே வந்து ஓப்பனே பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து பில்டிங் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க போல். இந்த ஹாஸ்டலில் ஃபைனல் இயர் அண்டு தேர்ட் இயர்க்கான ரூம்ஸ்லாம் அலாட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இருக்கான்னு தெரியல. ஏன்னா பில்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இது கன்ஃபார்மாக தெரியல. பட் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. என் ஃப்ரெண்டும் இங்கே தான் படிச்சிருந்தான். அப்போது வந்து இங்கே தான் தங்கியிருந்ததாக சொல்லியிருந்தான். இந்த ஹாஸ்டல்ஸ்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னாக்கா நியூவாக அட்மிஷன் ஆகிறவங்களுக்கு 14,800 வந்து ஃபஸ்ட் டைம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 5,000 வந்து ரீஃபண்டபிள். அதாவது நீங்கள் டிசி எப்போது வாங்குறீங்களோ அப்போது வந்து உங்களுக்கு 5,000 ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. காஷ் அண்ட் டெபாசிட் அமௌண்ட் அது. ஸோ நீங்கள் வந்து இது ஒன்ஸ் பே பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயரில் அட்மிஷன் ஆகும்போது அது பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மற்ற இயரில் அட்மிஷன் ஆகும்போது 9,550 பே பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு லைப்ரரிக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னாக்கா இங்கே ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கும். அது கீழே தான் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. நான் டிப்ளமோ படிக்கும்போதே பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்துட்டுருப்போம். இங்கே தான் உட்காந்துட்ருப்போம் எப்போயாச்சும். மற்றபடி பாலிடெக்னிக்கில் தான் இருப்போம். எப்போயாச்சும் இங்கே வந்தோன்னாக்கா இங்கே தான் உட்காந்துட்ருப்போம். இங்கே நல்லா சில்லுன்னு இருக்கும். இதெல்லாம் வந்து நான் அப்போ இருந்த பழைய மெமரிஸ் இப்போ ஞாபகத்துக்கு வருது. அடுத்ததாக பார்த்தோன்னாக்கா அதுதான் வந்து எம்சிஏ பிளாக்கு. இந்த காலேஜில் எம்சிஏவும் இருக்குது. எம்சிஏ வந்து 2004 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 60 சீட்ஸ் இன்டேக் எடுக்கிறாங்க இயர்லி. ஃபைனலாக பார்த்தோன்னாக்கா இந்த காலேஜினுடைய கேன்டீன் வந்து அதுதான் அந்த லாஸ்ட்டில் தெரியுது பார்த்திங்களா, அதுதான். டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இங்கே வருவோம். நான் படிக்கும்போதே வந்து இங்கே கேன்டீனுக்கு வந்து எங்கேயும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போவோம் ஈவினிங்கில். அண்ட் இங்கே இருக்கிற கடை தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷ்னரி திங்ஸ் இதெல்லாமும் இங்கேயும் கிடைக்கும். அடுத்ததாக இந்த காலேஜினுடைய கிரவுண்டு பார்த்தோம்னாக்கா இப்படி தான் இருக்கும். இது வந்து பாலிடெக்னிக் ப்ளஸ் என்ஜினியரிங் 2 பேருமே வந்து இங்கே விளையாடுவாங்க. ஆனால் இது வந்து பாலிடெக்னிக் பின்னாடி தான் இருக்கும். என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து விளையாடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து இந்த காலேஜை பற்றி எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். சில விஷயங்கள் விட்டுருக்கலாம், எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா நான் டிப்ளமோ மட்டும்தான் பார்த்திங்கனாக்கா இந்த காலேஜில் படித்தேன். இன்ஜினியரிங் படிக்கல. பட் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் நான் வந்து வந்துட்டு போகிறது அதெல்லாம் பார்த்துருக்கேன். என்னென்ன பிளாக் எங்கெங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். 3 வருஷம் அங்கே படித்தேன். அது இல்லாமல் இப்போது இன்ஜினியரிங்கு என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து படித்தாங்க. ஏன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு இவங்க வந்து தந்தை பெரியாரில் சேர்ந்தாங்க. நான் மட்டும்தான் ஜிசி பர்கூர் போனேன். ஸோ தந்தை பெரியாரில் இன்ஜினியரிங் படித்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸையும் கேட்டு தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.